Hi students, in this video we learn about Directive Principles of State Policy DPSP is a short form. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். The directive principle of state policy are enumerated in part 4 of a constitution from articles 36 to 51. அரசியலமைப்பு சட்டப்படி ஆர்டிகல் சட்டப்படி 36ல இருந்து 51 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. The constitution does not certain any classification of directive principles. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் சட்டப்பிரிவு 4ல் 36லேருந்து 51 வரைக்கும் தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டும் நெறிமுறைகளும் அதோட வகைப்பாடும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. On the basis of their content, the direction, they can be classified into 3 broad categories. அதாவது 3 types of இருக்குது அப்படிங்கிறாங்க. கவர்மெண்ட் நெறிமுறைகள் 3 இருக்குங்கிறாங்க. சோசியலிஸ்டிக், காந்தியன் அண்டு லிபரலியல் இன்டலெக்சுவல். அதாவது சோசியலிஸ்டிக் மீன்ஸ் சமதர்மம், காந்திய மீன்ஸ் காந்திய வழி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. தாராள அறிவு சார்ந்தவை. லிபரல் இன்டலெக்சுவல் மீன்ஸ் தாராள அறிவு சார்ந்த மாதிரி ஒரு நெறிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. தீஸ் பிரின்சிபல்ஸ் ஆர் நாட் என்ஃபோர்ஸபிள் பை த கோர்ட். ரொம்ப அதாவது ரொம்பவுமே வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. ஆனாலும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பட் தே ஆர் ஃபண்டமெண்டல் ஃபார் த கவர்னன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. இந்த நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த சமதர்மம், காந்தியவாதித்தனம், அறிவு சார்ந்த தாராள அறிவு சார்ந்த ஒரு கோட்பாடு, இதெல்லாமே ஒரு நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. த கவர்மெண்ட் இஸ் டியூட்டி வாண்ட் டு அப்ளை திஸ் பிரின்சிபல் வில் மேக்கிங் எ லாஸ். They aim at promoting the social welfare of the principle. அரசு சட்டத்திட்டத்தை இயற்றும் போது இந்த எல்லா கொள்கையும் கவனத்தில் வச்சுக்கணும். ஒரு மக்களோட நலனை கருதி கொண்டு தான் அவங்க ஒரு சட்டமே இயற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் டாக்டர் B.R. அம்பேத்கர் சொல்லியிருக்காராமா, தீஸ் பிரின்சிபல்ஸ் நாவல் ஃபியூச்சர்ஸ், அதாவது புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் இதை சொல்லியிருக்காராம். Okay, next one, difference between fundamental rights and directive principle of state policy. Fundamental rights அடிப்படை உரிமை, அரசு நெறிமுறை கோட்பாடு, இதுக்கு ரெண்டும் என்ன டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். இட் வாஸ் derived from the constitution of the USA. இது யூஎஸ்லேருந்து வந்தது அப்படிங்கிறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்கேருந்து டெரிவ் ஆயிடுதுன்னா, அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து இது கொண்டு பெறப்பட்டவை அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது கொண்டு வந்தது அப்படிங்கிறாங்க. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறிமுறை கோட்பாடு எப்படின்னா, it was drawn on the model of the constitution of Ireland. இது அயர்லாந்து நாட்டோட அரசியலமைப்பிலிருந்து கொண்டு வந்தது அப்படிங்கிறாங்க. ஈவன் த கவர்மெண்ட் cannot take away abridge these rights. அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை சுருக்கவோ நீக்கவோ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இதற்கு பற்றிய டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், தீஸ் ஆர் மேர் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி கவர்மெண்ட். இது எந்த நீதிமன்றம், இது அரசுக்கு வெறும் அறிவுறுத்தலே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது கவர்மெண்ட்டோட ஒரு அறிவுறுத்தல் மட்டும்தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், தீஸ் ஆர் என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட் ஆஃப் லா. இது எந்த ஒரு நீதிமன்றத்தாலும் செயல்பட முடியும் அப்படிங்கிறாங்க, நீதிமன்ற சட்டத்தால் செயற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் நாட் என்ஃபோர்ஸபிள் இன் த எனி கோர்ட். எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்த முடியாது இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறாங்க. Next, these rights strengthen political democracy in the country. These have legal sanction. இது சட்டத்தால் ஒப்புதலை பெற்றது. சட்டம் ஒரு சட்டத்தால் கொண்டு வந்தது அப்படிங்கிறாங்க. These have moral and political sanction அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சான்செக்ஷன் மீன்ஸ் இவை தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றது. அரசியல்வாதிகளோட ஒப்புதல் இது கொண்டது அப்படிங்கிறாங்க. இது சட்டப்படி கொண்டு வந்தது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது அயர்லாந்தோட ஒப்புதல் படி சட்டப்படி கொண்டு வந்தாலும் இது அரசியல்வாதிகளோட சம்மதப்படி கொண்டு வரது அப்படிங்கிறாங்க. தீஸ் ரைட்ஸ் ஸ்ட்ரென்தன் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இந்த கண்ட்ரி. இந்த உரிமை நாட்டில் அரசரோட ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த implementation of these principles ensure social and economic democracy. இந்த கொள்கை பார்த்தீங்கன்னா செயற்படுத்தும் பொழுது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் இது எல்லாமே உறுதியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தீஸ் ஆர் நேச்சுரல் ரைட்ஸ். இது இயற்கையான உரிமைகள், இதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். தீஸ் லீட் டு ப்ரொடெக்ட் ஹியூமன் ரைட்ஸ். இவன் மனித உரிமையை பாதுகாக்க வழிவகுக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா?
பார்த்தீங்கன்னாடா இது வந்து கவர்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு அறிவுறுத்தல் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம மத்திய அரசுலேருந்து ஒரு ஆர்டர் வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் பேங்க்லேருந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும் சில அறிவுறுத்தல்கள். ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம நாட்டுக்குன்னே தனியான ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது தான் இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது வந்து மற்ற நாடுகளை பார்த்து நம்மளோட நாட்டுக்கு இந்த மாதிரி கொண்டு வந்தால் நல்லா இருக்குமா, அந்த மாதிரி ஒரு அறிவுறுத்தல்கள் வரும் இல்லையா, அதுதான் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகேவா, அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தீஸ் ஆர் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி.